Hi students, relative pronoun அப்படின்றது 11th and 12th ஸ்டாண்டர்டுக்கு ஒரு மார்க் கொஸ்டினில் வருது. அண்ட் ரிலேட்டிவ் ப்ரொனவுன்னா என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடி ப்ரொனவுன்னா என்ன, அது நவுனுக்கு என்ன மாதிரியான வேலைகள் பார்க்குது அப்படின்ற எல்லாமே நமக்கு கிளியராக தெரிஞ்சிருந்துருக்கணும். ஸோ ப்ரொனவுன்னா என்ன, நவுன்னா என்ன அப்படின்றதுக்கு பேசிக் கிராமர் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட்டில் தனித்தனியாக வீடியோ ஆட் பண்ணியிருக்கிறேன். அதனுடைய லிங்க் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கார்டு மேலே கொடுக்குறேன். அது தெரியாதவங்க அதை ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. இந்த வீடியோவில் ரிலேட்டிவ் ப்ரொனவுன் அப்படின்றதுடைய டெஃபினிஷன் அண்ட் அது எப்படி யூஸ் பண்ணணும், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்ற எக்ஸாம்பிள் வித் எக்ஸசைஸோட பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தெரிஞ்சது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ரொனவுன் கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பரில் வந்து நமக்கு மாடல் இப்படி தான் இருக்கும். ஃபில் இன் த ஃப்ளாங்க் வித் எ சூட்டபிள் ரிலேட்டிவ் ப்ரொனவுன் அப்படின்னு. he does hesitate is lost அப்படின்னு இருக்கும். நமக்கு கீழே 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. A whose, B whom, C who, D that. இதுக்கு ஆன்சர் வந்து who. he who hesitate is lost அப்படின்றது. இப்போ ரிலேட்டிவ் ப்ரொனவுன்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். A relative pronoun is one which is used to refer to nouns mentioned previously. அதாவது ரிலேட்டிவ் ப்ரொனவுன் அப்படின்றது ஏற்கனவே ஒரு நவுன் முன்னாடியே நமக்கு இருந்திருக்கும். அந்த நவுனை திரும்ப நம்ம சொல்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொனவுன் தான் ரிலேட்டிவ் ப்ரொனவுன். வெதர் தே ஆர் பீப்புள், பிளேஸ், திங்ஸ், அனிமல்ஸ் ஆர் ஐடியாஸ். அப்படி ஏற்கனவே நம்ம குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு நபராக இருக்கலாம், அல்லது ஒரு இடமாக இருக்கலாம், அல்லது திங்ஸ் பொருளாக இருக்கலாம், அனிமல்ஸாக இருக்கலாம், அல்லது ஒரு ஐடியாவாக கூட இருக்கலாம். இட் இஸ் யூஸ்டு டு கனெக்ட் எ கிளாஸ் ஆர் ஃப்ரைஸ் டு எ நவுன் ஆர் ப்ரொனவுன். ஒரு நவுனோ அல்லது ப்ரொனவுனையோ அது ரிலேட்டடாக உள்ள மற்ற கிளாஸ் அல்லது ஃப்ரைஸஸோடு இணைக்கிறதுக்கு இந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுன் அப்படின்றது பயன்படுது. பெரும்பாலும் இந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுன் அப்படின்றது கன்ஜெக்ஷனாக கூட சில இடத்துல நமக்கு பயன்படுது. அப்போது ஒரு சென்டென்ஸில் நமக்கு இந்த மாதிரி டேஷ் கொடுத்து அந்த இடத்துல எந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுன் நம்ம ஃபில் பண்ணணும் அப்படின்ற கொஸ்டின் ஒரு வகையாக கேட்கலாம். இன்னொரு வகையான கொஸ்டின் வந்து 2 சென்டென்ஸ் இருக்கும். அந்த 2 சென்டென்ஸ் செப்பரேட் சென்டென்ஸை ஒரே சென்டென்ஸாக நம்ம மாற்றுறதுக்கு ரிலேட்டிவ் ப்ரொனவுன் யூஸ் பண்ணி மாற்ற முடியும். ஸோ இந்த 2 பாசிபிள் கொஸ்டின்ஸ் நமக்கு கேட்கலாம். இந்த 2 மாதிரியான கொஸ்டின்ஸும் எப்படி நம்ம வந்து ஆன்சர் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். தமிழில் சொல்லணும் அப்படின்னா, ஒரு மனிதரை பற்றியோ அல்லது ஒரு பொருளை பற்றியோ கூடுதலான தகவல்களை தெரிவிப்பதற்காக ரிலேட்டிவ் ப்ரொனவுன் பயன்படுத்தப்படுகிறது. அந்த மனிதர் யார், அந்த பொருள் என்ன என்பது போன்ற விளக்கங்களும் ரிலேட்டிவ் ப்ரொனவுன் இதை வச்சு சொல்ல முடியும். இப்போது ரிலேட்டிவ் ப்ரொனவுன் அப்படின்றத என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நமக்கு சில ஸ்டெப்ஸ் இருக்குது, அதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிடணும். ஐடென்டிஃபை த நவுன் ஃபஸ்ட்டு. ஒரு சென்டென்ஸில் நவுன் எங்கே இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபைண்ட் த நவுன் தட் இஸ் டினோட்டட் இன் த செகண்ட் சென்டென்ஸ். அந்த நவுனு செகண்ட் சென்டென்ஸை டினோட் பண்ணுதா அப்படின்றத பார்க்கணும். ரீப்ளேஸ் த செகண்ட் நவுன் வித் த ரிலேட்டிவ் ப்ரொனவுன். 2வது சென்டென்ஸில் உள்ள அதே நவுனு மறுபடியும் யூஸ் பண்ணப்பட்டிருந்தால் அதுக்கு பதிலாக நம்ம ரிலேட்டிவ் ப்ரொனவுனை யூஸ் பண்ணணும். ஒரு சென்டென்ஸில் நவுன் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். அதே நவுனை குறிக்கக்கூடிய இன்னொரு சொல் அந்த சென்டென்ஸில் எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு 2வதாக வரக்கூடிய அந்த நவுன் சொல்லுக்கு பதிலாக நம்ம ரிலேட்டிவ் ப்ரொனவுனை யூஸ் பண்ணிக்கணும். அதில் அந்த 2வதாக வரக்கூடிய அந்த நவுன் வந்து ஒரு நபரை குறித்தது அப்படின்னா, ஃபார் பர்சன்ஸ் நம்ம எந்த மாதிரியான ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஹூ, ஹூம், ஹூஸ் இந்த 3 வேர்ட்ஸையும் யூஸ் பண்ணணும். அதே அது பிளேஸ் அப்படின்றத இண்டிகேட் பண்ணிச்சு அப்படின்னா வேர் அப்படின்ற ரிலேட்டிவ் ப்ரொனவுனை யூஸ் பண்ணணும். திங்ஸை ஏதாவது மென்ஷன் பண்ணியிருந்தது அப்படின்னா வாட் அல்லது விச் அப்படின்ற ரிலேட்டிவ் ப்ரொனவுனை யூஸ் பண்ணணும். ஒரு ரீசனை சொல்கிறதா இருந்தால் ஒய் அப்படின்ற ரிலேட்டிவ் ப்ரொனவுனை யூஸ் பண்ணணும். ஏதாவது ஒரு மேட்டர் பற்றி சொல்கிறாங்க, ஐடியாஸ் பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா வாட் அப்படின்ற ரிலேட்டிவ் ப்ரொனவுன் யூஸ் பண்ணணும். When the relative pronouns are used in the beginning of the sentence, they form interrogative sentence. See the examples given here to understand better. என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஒருவேளை ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வந்து ஒரு சென்டென்ஸில் ஃபஸ்ட்டு வந்தது அப்படின்னா அந்த சென்டென்ஸு கேள்வி, அதாவது கொஷின் சென்டென்ஸாக மாறிடுது.
எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து கொடுத்துருக்கு. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு சென்டென்ஸில் நவுன் எங்கே இருக்குதுன்னு ஐடென்டிஃபை பண்ணணும். அந்த நவுன் அதே சென்டென்ஸில் வேறு எங்கெல்லாம் வருதுன்னு பார்த்து அதுக்கு பதிலாக நம்ம ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸை யூஸ் பண்ணணும். அப்படி ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸை யூஸ் பண்ணும்போது எதெல்லாம் ரிலேட்டிவ் ப்ரொனவுன் அப்படின்னா ஹூ, ஹூம், ஹூஸ், வேர், வாட், விச், ஒய், வாட், இது எல்லாமே ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ். இதை எங்கெங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு டேபிள் இப்போ நம்ம பார்ப்போம். இந்த டேபிள் பார்த்தாலே ஓரளவுக்கு உங்களுக்கு கிளியராக புரியும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா ஹூ ப்ளஸ் வெர்பு அப்படின்னு நமக்கு வந்திருந்ததுன்னா அது ஹியூமன் பீயிங்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணணும். ஹூ ப்ளஸ் வெர்பு அப்படின்னு வந்ததுன்னா நம்ம ஹியூமன் பீயிங்ஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள், திஸ் இஸ் த பாய் ஹூ ஓன் த ஸ்டேட் ரேங்க். ஸோ இந்த பையன்தான் யார் அப்படின்னா ஸ்டேட் ரேங்க் வாங்கினா அப்படின்றது அர்த்தத்தில் வருது. ஸோ இங்கே நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் வந்திருக்கிறதுனால இதை யூஸ் பண்ணுறோம். அதே ஹியூமன் பீயிங்ஸ் வர்றதில் ஹூம் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் வெர்பு வராது, அதுக்கு பக்கத்தில் ப்ரொனவுன் வரும். ஹூம் ப்ளஸ் ப்ரொனவுன் அதே இது ஹியூமன் பீயிங்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா த மேன் வித் ஹூம் ஐ வாஸ் ஸ்பீக்கிங் இஸ் த டாக்டர். ஒரு மனுஷன்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் இல்லையா, அவர் தான் யாருன்னா டாக்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஸோ இங்கே ஹூம் யார்கிட்ட அப்படின்னு வந்திருக்கு, மேலே ஹூ யார் அப்படின்ற மீனிங்கில் வந்திருக்கு. அடுத்து ஹூஸ் எந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஹூஸ் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் தான் வரும், அந்த இடத்துல வெர்போ ப்ரொனவுனோ வராது. அது எதை இண்டிகேட் பண்ணும் அப்படின்னா பொசசிவ் கேஸை இண்டிகேட் பண்ணும். பொசசிவ் கேஸ் அப்படின்றது என்னென்னா என்னுடைய, எனக்காக, அந்த மாதிரி பொசஸ் பண்ணுறது தான் பொசசிவ் கேஸ் அப்படிம்போம். யாருடையது அப்படின்றத மீன் பண்ணுறது பொசசிவ் கேஸ். ஹூஸ் அப்படின்னா யாருக்கு, யாருடையன்ற மீனிங்கில் வரும். எக்ஸாம்பிள் பாருங்கள், திஸ் இஸ் த கேர்ள் ஹூஸ் எக்ஸ்பிரிமெண்ட் காட் த ஃபஸ்ட் மார்க். இந்த பொண்ணு தான் யார் அப்படின்னா அந்த பொண்ணோடைய இது எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடைச்சது அப்படின்னு. ஸோ யாருடைய அப்படின்ற வந்திருக்கிறதுனால நம்ம பொசசிவ் கேஸ் ஹூஸ் யூஸ் பண்ணுறோம். ஹூஸ்க்கு அடுத்து வந்திருக்கக்கூடிய எக்ஸ்பிரிமெண்ட் காட் த ஃபஸ்ட் மார்க் அப்படின்றது ஆப்ஜெக்டாக இங்கே மென்ஷன் ஆகிருக்கு. அடுத்து ஃபோர்த் ஒன் என்னென்னு பாருங்கள், விச் ப்ளஸ் வெர்பு. விச் எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், ஒரு திங்ஸை பற்றி சொல்லும்போதோ அல்லது ஒரு அனிமலை பற்றி சொல்லும்போதோ நம்ம விச் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் பாருங்கள், த கால்குலேட்டர் விச் யூ கேவ் மீ இஸ் நாட் ஒர்க்கிங். நீ எனக்கு கொடுத்த கால்குலேட்டர், நீ எனக்கு கொடுத்தது ஒரு கால்குலேட்டர், அது என்னதுன்னா ஒர்க் ஆகாத கால்குலேட்டர் அப்படின்னு. நம்ம கால்குலேட்டர் அப்படின்ற ஒரு திங்ஸை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கோம், அதனால் விச் அப்படின்றது கால்குலேட்டரை மென்ஷன் பண்ணுது. அடுத்து வேர் ப்ளஸ் ப்ரொனவுன். வேர் அப்படின்றது ஏதாவது பிளேஸை டினோட் பண்ணும். ஸோ பிளேஸை பற்றி பேசும்போது அந்த இடத்துல வரக்கூடிய நவுனுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரிலேட்டிவ் ப்ரொனவுன் என்னென்னா வேர். எக்ஸாம்பிள் பாருங்கள், டெம்பிள் இஸ் த பிளேஸ் வேர் வி அடோர் காட். ஸோ டெம்பிள் தான் கடவுளை நம்ம தொழுகை பண்ணுறதுக்கு சரியான இடம் அப்படின்னு இருக்குது. அப்போ அந்த டெம்பிள் அப்படின்றத தான் இந்த இடத்துல வேர் அப்படின்றது ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் பாருங்கள், வாட் ப்ளஸ் ப்ரொனவுன் ஆர் வெர்பு. வாட் அப்படின்ற ஒரு ரிலேட்டிவ் ப்ரொனவுனுக்கு அப்புறமேட்டு வெர்போ அல்லது ப்ரொனவுனோ நம்ம யூஸ் பண்ணுறோம். இது எதுக்காக அப்படின்னா ஒரு பொருளை நம்ம ரெஃபர் பண்ணும்போது அதுக்கு வாட் நம்ம யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள், திஸ் இஸ் வாட் ஐ ஹியர்ட் ஆஃப் ஹிம். இதுதான் நான் அவங்ககிட்ட இருந்து கேட்டேன் அப்படின்ற மீனிங்கில் வந்திருக்கு. ஸோ இது இங்கே என்ன அப்படின்னா இது அப்படின்றது ஒரு பொருளை தான் அங்கே குறிச்சிருக்கே தவிர ஒரு நபரையோ இல்லை வேறு எதையுமே குறிக்காததுனால வாட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். தேட் ப்ளஸ் ப்ரொனவுன் ஆர் வெர்பு கேன் பி யூஸ்டு ஃபார் போத். இது என்ன அப்படின்னா தேட் அப்படின்றது நார்மலாக நம்ம ஒரு திங்ஸுக்கோ இல்லை வேறு எதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் பாருங்கள், திஸ் இஸ் த கார் தேட் வி பாட் நவ். ஸோ திஸ் இஸ் த கார் தேட் வி பாட் நவ் அப்படின்றது ஒரு திங்ஸ்க்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ரிலேட்டிவ் ப்ரொனவுன், அந்த நவுனுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சார்ட் பார்த்தாலே உங்களுக்கு மேக்ஸிமம் புரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு நம்ம கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். இந்த எக்ஸாம்பிள் ஒரு டைப் என்னென்னா, ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு அந்த சென்டென்ஸில் எந்த இடத்துல ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வருமோ அதை மட்டும் நமக்கு பிளாங்காக விட்டுருப்பாங்க. அதுக்கு எக்ஸாக்டாக என்ன ரிலேட்டிவ் ப்ரொனவுன் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறது. ரெண்டாவதாக நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது, கொஸ்டினில் கேட்பாங்க. எப்படின்னா, 2 சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க, அந்த 2 சென்டென்ஸை நம்ம ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வச்சு ஜாயின் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த எக்ஸசைஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த எக்ஸசைஸ் பார்ப்போம். பாருங்கள்,
fill in the blanks with the suitable relative pronoun. இதுக்கு கீழே நமக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. போத் 11th and 12th ஸ்டாண்டர்ட் ரெண்டு பேருக்குமே இந்த கொஸ்டின் வந்து 1 மார்க் கொஸ்டின்ஸ்க்கு வருது. அதே மாதிரி 2 மார்க் கொஸ்டினுக்கும் நம்ம கம்பைன் த சென்டென்சஸில் வந்து 2 மார்க் கொஸ்டினில் ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வருது. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், the man dash gave me this letter asked me not to give it to anyone else. ஸோ இங்கே ஒரு மனிதனை பற்றி சொல்லியிருக்கிறதுனால ஹியூமன் பீயிங்னால who நம்ம யூஸ் பண்ணுறோம். the girl dash secured the first rank got several prizes. இங்கேயும் the girl அப்படின்ற நவுன் வந்து ஒரு ஹியூமன் பீயிங் அப்படின்றதுனால who அப்படின்றது நம்ம யூஸ் பண்ணுறோம். the person dash comes late will be marked absent அப்படின்னு வந்திருக்கிறதுனால மறுபடியும் நம்ம இந்த the person அப்படின்றது ஹியூமன் பீயிங்கை குறிக்கிறதுனால who நம்ம யூஸ் பண்ணுறோம். the pen dash I bought yesterday has started leaking. இந்த இடத்துல நம்ம திங்ஸ் யூஸ் பண்ணுறோம். அது எதுக்காக அப்படின்னா நான் ஒரு பென் வாங்கினேன், அது என்ன பென் அப்படின்னா நேற்று வாங்கின பென், அது லீக் ஆகுது அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுனால விச் நம்ம யூஸ் பண்ணுறோம். the gallery on dash the people were sitting suddenly gave way. இங்கேயும் இந்த கேலரி அப்படின்றது ஒரு திங்கை மென்ஷன் பண்ணியிருக்கு, அதுக்குனால நம்ம விச் அப்படின்ற ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு போதும். நீங்கள் நிறைய எக்ஸசைஸ் உங்களுடைய கைட்லேயோ புக் பேக்லேயோ இருக்கும், அதை நீங்கள் போட்டு பார்த்தாலே உங்களுக்கு எனாஃப் தான். அதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ நெக்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னா கம்பைன் த சென்டென்சஸ் வித் ரிலேட்டிவ் ப்ரொனவுன். ஒரு 2 சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க, அந்த 2 சென்டென்ஸை நம்ம ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வச்சு எப்படி ஜாயின் பண்ணுறோம் அப்படின்றது தான் இன்னொரு டைப். ஸோ ஃபஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், திஸ் இஸ் த பாய் he won the race. this is the boy அப்படின்னு ஒரு சென்டென்ஸு, he won the race அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா பர்சனை தான் மென்ஷன் பண்ணுது. அப்போ நம்ம who யூஸ் பண்ணிக்கலாம். this is the boy who won the race. செகண்ட் சென்டென்ஸ், show me the book you bought yesterday. அப்போது இது வந்து ஒரு பொருளை வந்து குறிக்குது. ஸோ அந்த பொருளுக்கு நம்ம that யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல thatக்கு பதிலாக which கூட நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். show me the book that you bought yesterday, அதே இடத்துல which you bought yesterdayயும் போட்டால் கரெக்ட் தான் ஆன்சர். தேர்ட் சென்டென்ஸ், is there anyone can you help me do this homework அப்படின்னு இருக்குது. இதில் is there anyone who can help me do this homework ஏன்னா ஒரு பர்சனை பற்றி சொல்கிறதுனால who அப்படின்றது நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணுறது ஆப்டான ரிலேட்டிவ் ப்ரொனவுனாக இருக்கும். ஃபோர்த் சென்டென்ஸ், this is the house I was born there. ஸோ இங்கே பிளேஸை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்கு. ஆல்ரெடி பிளேஸை பற்றி மென்ஷன் பண்ணியிருந்தால் வேர் அப்படின்ற ரிலேட்டிவ் ப்ரொனவுன் நம்ம யூஸ் பண்ணுவோம். that is the house where I was born. ஃபிஃப்த் சென்டென்ஸ், we do wrong deeds often. they are more often remembered than our good ones. ஸோ இந்த இடத்துல டீட்ஸ் அப்படின்றது வந்து ஒரு திங் அல்லது ஒரு ஐடியாவை பற்றி சொல்லியிருக்கு. ஸோ that நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். the wrong deeds that we do are more often remembered than our good ones. ஸோ இந்த அளவே உங்களுக்கு போதும்னு நினைக்கிறேன். ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸில் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இல்லை வேறு ஏதாவது கிராமர் டாபிக்ஸ் உங்களுக்கு உடனே தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்காக அந்த வீடியோ அடுத்தடுத்து மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.